பாய்ஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு பர்த்டே வந்து முடிச்சு. உங்களில் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. இந்த டைமை யூஸ் பண்ணி உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். சரி, ரிலேட் பண்ண வேணா கிஃப்ட்ஸை வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். இது வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் பூஜா அண்ட் பிரசாத் 2 பேருமே சேர்ந்து கிஃப்ட் பண்ண ஒரு ஐட்டம். இதோட ப்ரைஸ் வந்து நியர்லி 3000 rupees வந்து வருது. இது வந்து ட்ரைபிட் அப்படிங்கிற பிராண்ட் வந்து ஒரு காம்பேக்டான ப்ளூடூத் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டராக வந்திருக்கு. அண்ட் இது காம்பேக்டாகவும் இருக்குது. நாங்கள் ஊட்டி போயிருந்தபோது பேசிகிட்டு இருந்தோம், ப்ளூடூத் ஸ்பீக்கர் யாருக்கிட்டையுமே இல்லையா, அது இருந்துச்சுன்னா வைபாக இருக்கும், ஃபோனில் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்காக எனக்கு வந்து இது கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதோட கனெக்டிவிட்டி ஸ்பீடுமே ரொம்பவே பெட்டராக வந்திருக்கு. நீங்கள் ஒரு 3000 பட்ஜெட்குள்ளே ஒரு நல்ல ஸ்பீக்கர் பார்த்துருக்கீங்கன்னா இதை மஸ்ட்டு வந்து கன்சிடர் பண்ணி. இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்களேன். சவுண்ட் கேட்டிங்களா? சவுண்ட் எவ்வளோ குவாலிட்டியாக வந்துருக்கு. பேஸாக இருக்கட்டும், அந்த லிரிக்ஸோட கிளாரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே பெட்டராக வந்திருக்கு. லவுட்னஸுமே ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. ஃபுல் வால்யூம்லாம் வச்சோம்னா பயங்கரமாக வந்திருக்கு. நான் கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணிருக்கேன்ல, அதுக்கு ஈக்குவலாக அதோட சவுண்ட் வந்துருக்கு. ஈவன் அதோட கிளியராக வந்திருக்கு. நீங்கள் ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி அவுட்டிங்கெல்லாம் போவீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்தது ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். இந்த ஃப்ரேக்ரன்ஸுமே என்னை ஷாக் ஆகின ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். எப்படிடா இதை மிஸ் பண்ணேன், எந்த யூடியூப் வீடியோ நான் பார்த்தது இதோட ரிவ்யூ, எப்படி இதை மிஸ் பண்ண நினச்ச ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். மேன் கம்பெனிலேருந்து போலோ வுட்ஸ் பிளாக்குங்கிற ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். நார்மலாக மேன் கம்பெனியில் பிளாக்குன்னு ஒன்று கிடைக்கும், பட் இந்த போலோ வுட்ஸ் பிளாக்குங்கிறது நான் பார்த்தது கிடையாது. இந்த ஃப்ரேக்ரன்ஸ் அவங்க ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஃப்ரேக்ரன்ஸ். இதை அடித்த உடனே இது எங்கேயோ நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. என்னோட கேமராமேன் கிட்டேயுமே இதை ஸ்மெல் பண்ணி பாரு, நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்மெல்ன்ட்டு அவங்ககிட்டே காமிச்சேன். லாஸ்ட்டில் அவன் தான் சொன்னான், ஆனால் இது அசாராவோட ஸ்மெல்னா. அசாரா நானும் என்னோட கேமராமேன் கௌதம் தான் போய் வாங்கியிருந்தோம். 9000 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தோம். 8000 9000 வந்து வாங்கியிருந்தோம். அது என்னோட ஃபேவரட் ஃப்ரேக்ரன்ஸ். அது அப்படியே க்ளோன் பண்ணி வச்சுருக்காங்கங்க. இதோட பட்ஜெட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 400-500 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ ப்ளசண்ட்டாக வந்து இருக்குது. எக்ஸாக்ட்லி அதே ஸ்மெல்லில் வந்து இருக்குது. அது வந்து ஒரு ஃப்ரூட்டி வைப்பில் வந்து இருக்குது. இப்போ நார்மலான ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே அடித்த உடனே ஆல்கஹாலோட ஸ்மெல் அதிகமாக வந்து இருக்கும். பட் அந்த ஃப்ரேக்ரன்ஸில் வந்து அந்த எக்ஸாக்ட் ஸ்மெல்லை வந்து நம்ம அடித்த உடனே வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஃப்ரேக்ரன்ஸ். லாங் லாஸ்டிங் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு வரது கிடையாது. இன்னும் நேற்று அடித்து டெஸ்ட் பண்ணேன். ஒரு 4-5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக வந்து வரும். அசாரோ ரொம்ப நேரத்துக்கே வந்து இருக்கும். பட் அந்த ஸ்மெல்லை கொடுத்துருக்காங்களே பட்ஜெட்டில், அதுவே ஒரு நல்ல விஷயம். அந்தளவுக்கு ஹை பட்ஜெட் பர்ஃப்யூம் வாங்க முடியாதுங்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மெல். கண்டிப்பாக எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்கள் கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பிடிக்கும். பர்த்டே டைம்லேயே இதை அடிச்சும் போதுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க மற்றவங்க வந்தவங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதோட லிங்க்குமே இருந்துச்சுன்னா கீழே கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா மேன் கம்பெனி ஸ்டோர் எங்காவது இருந்துச்சுன்னா த மேன் கம்பெனி போலோ வுட்ஸ் பிளாக் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கிஃப்ட்டுக்கு முன்னாடி இந்த முக்கியமான விஷயத்தை கேட்டு போங்களே. நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்மளோட ஸ்கின் சுருக்கம் ஏற்படும், டல் ஆகும், டேன் எல்லாமே வந்து வரும். அதுக்கு ப்ராப்பரான சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணணும். ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறோம், பாடி கண்டுக்கிறோமா? பாடிக்கு நம்ம ஃபேஸ்க்கு போட சன்ஸ்கிரீனே வந்து போட மாட்டோம். ஏன்னா அது போட்டால் தீந்துரும் சீக்கிரமா, இல்லைன்னா கரெக்டாக நம்ம கையில் அப்பலையுமே வந்து ஆகாது. இதுக்கு ஒரு சொல்யூஷனாக டாக்டர் ஷேட்லேருந்து ஒரு சன்ஸ்கிரீன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹல்தி அண்ட் ஹைலனிக் ஆசிட் சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் SPF 50+ இருக்குது, PA++++ வந்து இருக்குது. இது UV ரேஸ் வந்து ஸ்கின்னை வேற லெவலில் ப்ரொடெக்ட் பண்ணும், ப்ளூ லைட்லேருந்துமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் IR ப்ரொடெக்ஷனுமே வந்து இதில் இருக்குது. அண்ட் இந்த சன்ஸ்கிரீனில் ஹல்தி எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்குது, ஹைலனிக் ஆசிட் வந்து இருக்குது. ஹைலனிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஹல்தி வந்து ஸ்கின்னை கொஞ்சம் பெட்டர் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு இது நம்ம ஸ்கின்ல ஹைட்ரேட்டாக வந்து இருக்கும். இது அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆயிரும். உங்களோட பாடியில் வந்து வெளியே போகிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அப்புறம் அப்படியே கையை வச்சு ரப் பண்ணாலே வந்து போதும். ஈவனாக நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும். இது லைட்டாக இருக்கிறதுனால ஃபுல்லாகவே ஸ்ப்ளிட் பண்ணி ஈவனாக நம்ம கையில் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்ப்ரே வாட்டர் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் சம்மர்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கின்ல வந்து ஈஸியாக வந்து இது அப்சர்வ் ஆயிரும். அவ்வளோ குயிக்காக வந்து ட்ரை ஆயிரும், அப்சர்வ் ஆயிரும். ரொம்ப ஹையான ப்ரொடெக்ஷனுமே வந்து கொடுக்கும். அண்ட் இதில் விட்டமின் B5யும் விட்டமின் E இருக்கிறதுனால ஸ்கின்னை ஸ்மூத்தாக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணும். ஓகே சார், ஃபேஸுக்கும் அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லுன்னா இவங்களோட செராமைட் அண்ட் விட்டமின் C லாங் லாஸ்டிங் சன்ஸ்கிரீன். இந்த சன்ஸ்கிரீன்
நார்மல் SPF 50 ப்ளஸ் இருக்குது, PA ப்ளஸ் 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 வந்துருக்குது. இது UVA ரேஸ் B ரேஸ் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ப்ளூ லைட் இதுமே ஸ்கின்னை கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ப்ரொடெக்ட் பண்ணணும்னு வந்து சொல்லலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு அப்ளை பண்ணுற தேவையே வந்து இருக்காது. அதே மாதிரி இது வந்து 80 நிமிஷத்துக்கு வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்மே இதில் வந்து இருக்குது. இதை தவிர இதுவுமே ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் அண்ட் எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டுமே ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. டெக்ஸ்சருமே க்ளீனாக நீட்டாக இருக்கிறதுனால அப்ளை பண்ணுறதுக்குமே ஈஸியாக வந்து இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற இன்கிரியன்ஸ் செராமிக் காம்ப்ளெக்ஸ் உங்களோட ஸ்கின் பேரியர் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். விட்டமின் சி உங்கள் ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஹைலனிக் ஆசிட் உங்கள் ஸ்கின்னை ஹைலைட்டாக வந்து வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாக்டர் விஷயத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் ஒரு ஆக்டிவ் இன்கிரிட் ஒரு நேச்சுரல் இன்கிரிட் வச்சு உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் சேஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்தியன் ஸ்கின்காகவே பண்ண ப்ராடக்ட்ஸ், ஸோ தாராளமாக நம்மளோட ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். அதே மாதிரி இவங்களோட ப்ராடக்ட்ஸில் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் வந்து கிடையாது. அண்ட் கிட்டத்தட்ட 90 years டெர்மட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ப்ராடக்ட் வாங்கணும்னு வச்சுக்கலாம், லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட வெப்சைட் டாக்டர் ஷேத்தில் வாங்கும்போது Saran 2024 ஒன்னியல் போர்ட் யூஸ் பண்ணுங்க, 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். எல்லாத்தோட லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் டேக்மே வந்து பண்ணுறேன். இது ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் ரேஞ்ச், மஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கிஃப்ட் இந்த டேபிளில் வச்சு காட்ட முடியாது, ஏன்னா அது கிளாஸ் ஐட்டம். இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன் கிஃப்ட் பண்ணது. இவங்க கிட்ட கிஃப்ட் வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்க கிஃப்ட் பண்ணது அவங்க யாரும் இப்போ ரிவீல் பண்ண முடியாது. சில மாதங்களுக்கு அப்புறம் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப அழகான கிஃப்ட். அவங்க கிட்ட இந்த கிஃப்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. அண்ட் இது வந்து நம்மளோட பேக் ட்ராப்க்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் டெக்காரை வந்து யூஸ் பண்ணலாம். உள்ள ஏதாவது பெபிள்ஸை வந்து போட்டுட்டு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சோம்னா அழகாக வந்து இருக்கும். அப்படி பண்ணதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போடுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சரான் லிஃப்ட்ஸ்டைல் தான். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்காக நம்ம ஒரு கிஃப்ட் பண்ணிக்கணும். இல்லை என்னதான் மற்றவங்க கிஃப்ட் கொடுத்தாலுமே நமக்காக ஒரு சில கிஃப்ட் வாங்குவோம். அப்படி நான் வாங்கினது தான் கிளாஸஸ். நான் கிளாஸஸ்க்கு இன்வெஸ்டே பண்ண மாட்டேன். நம்ம வீடியோஸ் பார்த்தே உங்களுக்கு தெரியும், நான் பெரிய அளவில் கிளாஸஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டேன். வாட்ச் நிறைய வச்சிருக்கேன், ஷூ நிறைய வச்சிருக்கேன். கிளாஸஸ்க்கு இன்வெஸ்டே பண்ண மாட்டேன். அதுக்காக அந்த டைமில் நல்ல கிளாஸஸ் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தபோது ஒரு 20,000-30,000 பட்ஜெட்டுக்கு வாங்கக்கூடாது, கம்மியான பட்ஜெட்டில் எது நல்லதாக இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு பிராண்ட் வந்து தெரிஞ்சு, பிளஸியன் அப்படிங்கிற பிராண்ட். இது வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து வியர் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து போட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கிளாஸஸ் எல்லாம் இங்கே தான் போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மட்டும் தான் சேல் பண்ணுறாங்க, வெப்சைட்லுமே கிடையாது. இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே வந்து கொடுக்குறேன். இது எந்த ஒரு ப்ரொமோஷனுமே வந்து கிடையாது. அவங்க கூட பேசும்போது அந்த ஓனர் நல்லா வந்து பேசினார். டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் நான் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லாதுக்கு முன்னாடி டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்டான கிளாஸஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா சரி பேசிட்டு இருக்காமல் கிளாஸஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் ஒரு ஸ்கொயர் பேஸில் இருக்கிற கிளாஸ் வந்து வாங்கினேன். என்னோட ஃபேஸ்க்கு இந்த கிளாஸஸ் வந்து கரெக்டாக வந்துருக்கும். இந்த லைட் வெளிச்சத்துக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, மாண்டேஜாக வந்து போடுறேன். இந்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. என்னோடய ஃபேஸ்க்கு ஃபோட்டோக்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரக்சராக எடுத்து வந்து காட்டுது. நான் ட்ரைவ் பண்ணும்போதாக இருக்கலாம், இல்லைனா வெளியே போய் ஃபோட்டோஷூட் எடுக்கும் போதெல்லாம் இது ரொம்பவே அழகாக வந்துருக்கு. ரொம்பவே காம்ப்ளிமெண்ட் வாங்கி கொடுத்தது. இன்ஸ்டாகிராமில் போடும் போதுமே நிறைய பேர் இதோட லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்கப்பா. அடுத்த கிளாஸ் வந்து மொத்தம் 3 கிளாஸ் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது ரொம்பவே யூனிக்கான ஒரு கிளாஸ். இதுவுமே வந்து ஃபோட்டோஷூட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு கிளாஸ். இவங்க கிட்ட போய் இவங்களோட பேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக வந்துருக்கும். குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த இவங்களோட ப்ரைஸ் வந்து ஒரு 1,800, 2,000, 2,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து வரும். பட் குவாலிட்டி நீங்கள் 10,000, 15,000 வாங்குறீங்களா அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். இந்த கிளாஸில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் கிளாஸ் டிசைன் பார்த்தீங்களா, மேலே எந்த ஃப்ரேமே கிடையாது, கீழே மட்டும் ஃப்ரேம். போடும்போது ரொம்பவே யூனிக்காக வந்து இருக்கும். நீங்கள் எங்காவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து போகணும், நல்ல வைபாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது கெத்தாக வந்து இருக்கும். அண்ட் ஃபோட்டோஸ்க்கு வந்து இது ரொம்பவே அழகாக வந்துருக்கு. இதுலேயே க்ரீன் கலர் ஆப்ஷன் இருந்துச்சு, ஒயிட் கலர் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. நான் கொஞ்சம் சட்டிலாக போகணுங்கிறதுனால இந்த மெட்டல் ஃப்ரேமில் பிளாக் வந்து வாங்கியிருக்கேன். க்ளீனிங் கிளாஸுமே வந்து கொடுத்துட்றாங்க. 3வது கிளாஸ் வந்து ஒரு நார்மலான ஒரு கிளாஸஸ் வாங்கலான்ட்டு ஒரு கலர்ஃபுல்லான கிளாஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். நார்மல்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக காட்டுறேடா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு மாதிரி டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி ஒரு கலர். இந்த கலரில் வந்து மேலே பிளாக் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து இந்த மாதிரி லைட்டாக சாண்டல் கலர் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால ஒரு மாதிரி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது குவாலிட்டி. இது வந்து என்னோடய ஃபேஸ்க்கு கொஞ்சம் சின்னதாக வந்துருக்கு, அந்த ஐ ஏரியா கொஞ்சம் சின்னதாக வந்து இருக்குது. அதனால் ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து தெரியலை. பட் குவாலிட்டி வைஸாக ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. இந்த 3ல் எது என்னோடய ஃபேஸ்க்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் எது பிடிச்சிருக்குன்னு வந்து பார்ப்போம். அடுத்த கிஃப்ட் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட். எனக்கு என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணது கோமட் ஷூ. கோமட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் தான் இருக்கும் நிறைய பேருக்கு. இந்தியன் பிராண்ட், இந்தியாவிலேயே ஹை குவாலிட்டி ஸ்னீக்கர்ஸ் பண்ணுற ஒரு பிராண்ட். ஜார்டன் எப்படி ஹை குவாலிட்டி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்தியாவில் இவங்க ரொம்ப ஹை குவாலிட்டியான ஸ்னீக்கர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பிராண்ட் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு என்னங்கிற தெரியல, நான் அவங்கக்கிட்ட சொன்னதே வந்து கிடையாது. அவங்க எனக்கு இதை கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஃபேமஸான கலர்வே. இது என்னங்கிறத நீங்களே வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாக்ஸை பற்றி பேசணும்னா, பாக்ஸ் ரொம்பவே குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஒயிட் அண்ட் ஃப்ளாரஸ்ட் அண்ட் க்ரீன் டிசைனில் வந்து இருக்குது. பெருசாக இந்த டிசைன் கிடையாது, அவங்களோட லோகோ மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது அவங்களோட கேரி பேக், அவங்களோட லோகோவோட கொடுத்துருக்காங்க. ஷூவை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் வீட்டில் அழுக்காக வச்சுக்கிறதுக்கும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஓரமாக வச்சுட்டு அடுத்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது ஸ்டிக்கர்ஸ். ஏதாவது இடத்துல ஒட்டி வைப்போம். அண்ட் அதை தவிர எக்ஸ்ட்ராவாக ஒரு லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் புக்லெட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓரமாக வச்சிடலாம். ஷூ அன்பாக்ஸ் பண்ணலாம். வாவ், ஷூ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கோமட்டில் திருமுஷோ அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கலர்வே. இந்த கலர்வே எப்போவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு கலர்வே. ஆக்சுவலாக நான் இதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு கிஃப்டாகவே வந்துருச்சு. இதோட குவாலிட்டியை பற்றி பேசணுன்னா ஜார்டன்ஸ் எந்தளவு குவாலிட்டியாக இருக்கோ ஈவன் சொல்லப்போனால் அதோடவே பெட்டரான குவாலிட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டெடினஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இந்த டெக்ஸ்சர் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் கலர்வேவும் கூட அந்த ப்ரௌன் அண்ட் மில்கி ஒயிட் மாதிரி இருக்கிற கலர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஓவராலாக இது பர்ஃபெக்டான ஸ்னிக்கர்னு வந்து சொல்லுவேன். இவங்க ஒன்று சொல்லுவாங்க, இதை காலில் போட்டு அப்படியே ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் வாங்கின உடனே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டு பார்த்தம்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது, கோமட்க்கு பின்னாடி இருக்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸ்டர் எக் மாதிரி நெவர் சாரின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெவர் ஷைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாக குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்தான ஒரு ஷூ. நீங்கள் ரொம்ப ஹை பட்ஜெட் இப்போ ஜார்டன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண முடியலனால 10,000, 15,000, 20,000 கொடுத்து வாங்க முடியலன்னா கண்ணை மூடி இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே வந்து லவ் பண்ணுவீங்க, லைக்கும் பண்ணுவீங்க. ஸோ இது என்னோடய ஃபேவரட் பர்த்டே கிஃப்ட். நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் இதை நான் வியர் பண்ணி வந்து பார்ப்பீங்க. இந்த ஷூ எப்படி இருக்குது என்னங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷூ ஒரு பர்ஃபெக்டான ஷூ. நீங்கள் வந்து அதிகமான பட்ஜெட்டில் என்னால் ஸ்னீக்கர் வாங்க முடியாது. 10,000, 20,000, 30,000 கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக கோமட்டை வந்து ட்ரை பண்ணலாம். 4,000, 5,000 இவ்வளோ ஹை குவாலிட்டியான ஸ்னீக்கர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது குவாலிட்டி தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். நேரில் இன்னுமே பெட்டராக வந்து இருக்கும். நிறைய கலர்ஸ் பேஸ் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதோ வந்து வாங்கிக்கலாம். பெஸ்ட்டு ஸ்னீக்கர்ஸ், அதுவும் நம்ம இந்தியன் பிராண்ட் மஸ்ட்டு வந்து நம்மளுமே சப்போர்ட் பண்ணணும். உங்களை நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் பட்ஜெட்குள்ளே பார்த்துருக்கீங்க, 4,000, 5,000 பார்த்துருக்கீங்கன்னா கோமட்டை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. அவ்வளோதான் பாய்ஸ், இதெல்லாம் தான் எனக்கு வந்து கிஃப்ட். இது எல்லாத்தோட பெரிய கிஃப்ட் உங்களோட விஷஸ் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ கிளம்பி விஷ் பண்ணுவீங்க நம்புறேன். அதுக்கு அட்வான்ஸ் தேங்க்ஸ். நீங்கள் இல்லைனா இந்த இடத்துக்கு என்னால் வந்திருக்க முடியாது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு எப்பவுமே நான் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். உங்களுக்கு பெஸ்ட்டான கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான எத்தனை மாதம் வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர் பிரதர்ஸ்.